மகாநதி சீரியல்ல பசுபதி சாரதா கிட்ட ஜபர்மா தங்கச்சி நீ ஏதோ என் காலில் வந்து கெஞ்சதுனால உனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். நாளைக்கு காலைல நான் வரும்போது நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும். சந்தானம் எழுதி கொடுத்த மாதிரியே இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணீங்கன்னா பசுபதி யாருன்னு காட்டுவேன்னு மிரட்டிட்டு போறாரு. சாரதா, காவேரி, பாட்டின்னு 3 பேருமே அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், பசுபதி வேற இந்த வீடு அவந்துங்கிறானே, நாளைக்கு கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுவோம். இந்த காரணத்து கொண்டும் இந்த வீட்டை அவங்க கிட்ட விட்டு கொடுத்துட கூடாது. அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. காவேரியோ சாரதா கிட்ட, அம்மா என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நம்ம அப்பா நம்மளுக்காக கஷ்டப்பட்டு கட்டின வீடுமா, சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தேன்னா ஏதோ நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கு, இந்த காரணத்துக்கு கொண்டு இந்த வீட்டை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் நிவினோட வீட்டுக்கு வந்து நிவின் காவேரியும் அப்படி பேசினான்னு தெரியல, நீங்க வேணா கொஞ்சம் பேசி பாருங்க பிரதர்னு சொல்ல, விஜய் நான் காவேரி கிட்ட பேசுறேன், ஆனா காவேரி இப்போ சென்னையில கிடையாது, கொடைக்கானலுக்கு போயிருக்கா, உங்க வீட்டை பசுபதி தன்னோட வீடுன்னு சொல்லி பிரச்சனை பண்றானா, இது என்னன்னு பார்க்கதான் குமரன் கூட அவங்க அம்மா கூடயும் காவேரி கொடைக்கானல் போயிருக்கா, இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நான் இதை பத்தி பேசுறேங்கிறாரு. விஜயோ நினைச்சேன் நானு பசுபதி சும்மா இருக்க மாட்டான், ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பான்னு. காவேரி எந்த நிலைமையில இருக்கா, இப்ப போய் அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, பிரதர் நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நானும் கிளம்பி கொடைக்கானலுக்கு போறேன், காவேரிக்கு ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும், இது மட்டும் இல்லாம இந்த பசுபதி ஹேண்டில் பண்றது எனக்கு தான் நல்லா தெரியும், நான் போனாதான் அவன் அடங்குவான்னு சொல்ல, நிவினோ வேணா விஜய் இந்த நேரத்துல நீங்க ஒன்னும் கொடைக்கானல் போக வேணாம், காவேரியோட அம்மா அவ கூட இருக்கிறாங்க, இங்க போனீங்களா உங்களை பார்த்து கோவப்படுவாங்க, ஏற்கனவே பாவம் அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, மேலும் மேலும் அவங்க கஷ்டப்படுத்த வேண்டாம். குமரன் இருக்காரு, குமரனும் காவேரியும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை சமாளிக்கட்டும், நாளைக்கு போன் பண்ணி கேட்டு பாக்குறேன் என்ன நிலவரம்னு, அப்புறம் நானும் உங்க கூட வரேன், 2 பேரும் கிளம்பி போவோங்கிறாரு. உங்க பேசுறதெல்லாம் கேட்டு இந்த யமுனா, விஜய் உட்காருங்க நான் காஃபி கொண்டு வரேன்னு விஜய்க்கு காஃபி கொடுத்து, விஜய் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நிவின் வெளில போற வரைக்கும் வெயிட் பண்ணி, விஜய் காவேரி மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல, நான் அந்த பிரச்சனை யாராலும் பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் நிவின் தான், நிவினும் காவேரியும் இன்னும் டச்ல தான் இருக்காங்க, நிவின் இன்னும் காவேரியை மறக்கல, அதனால தான் ஒரு முடிவு எடுக்காம தள்ளாடுறா அப்படின்னு விஜய் கிட்ட காவேரி பத்தி சொல்றாங்க. அதை கேட்ட விஜயும் சிரிச்சுக்கிட்டு, நான் என்னமோ எங்க வீட்டு ஆளுங்களால தான் காவேரிக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீயும் அதுதான் சொல்றேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீ நிவினை சொல்ற, நிவினை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேல என் பொண்டாட்டி காவேரி பத்தி அதை விட நல்லா தெரியும், பிரச்சனை யார் மேலயும் கிடையாது, உன் மேலயும் புத்தி மேலயும் தான் பிரச்சனை இருக்கு, இதை முதல்ல சரி பண்ணிக்கோமா, இந்த கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு நீ கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி புத்தி வச்சிருந்தா கலெக்டர் எல்லாம் ஆக முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா, தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்கோ, உங்க 2 பேரும் பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு நிவின் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் பசுபதி தன்னோட பொண்ணு ராகினியை அழிச்சுக்கிட்டு காவேரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்றாரு. ஏமா தங்கச்சி ஒரு நாள்னு சொன்னேன், நானும் பாவும் ஒரு நாள் ஆசை தீர வீட்டுல வந்துகிட்டோம், அடுத்த நாள் கிளம்பிடுவேன்னு நினைச்சா என்ன குடும்பத்தோட உட்காந்து ராத்திரியா பிளான் பண்ணிட்டீங்களா இங்க இருந்து போக கூடாதுன்னு, என் பொண்ணு ராகினி காலைல தான் சென்னையில இருந்து வந்தா, அவகிட்ட நடந்த விஷயம் எல்லாம் சொன்னேன், அவன் மூஞ்சி ரொம்ப பிரகாசம் ஆயிடுச்சு, அவ என்கிட்ட கேட்டா அப்பா நீங்க இந்த விஷயம் சொல்லும் போது காவேரி என்னப்பா ரியாக்ட் பண்ணலான்னு கேட்டா, அம்மா நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன், சரியாதே இங்க இருந்து கிளம்ப பாருங்க, இல்லைன்னா என் ஆளுங்களை வச்சு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டுறன்னு மிரட்டுறாரு. காவேரியா டேய் பசுபதி முடிஞ்சா தொட்டு பாடுறான்னு சொல்ல, டேய் ஏன்டா இன்னும் நிக்கிறீங்க, இந்த வீட்டு ஆளுங்க மேல கை வைக்காதீங்க, இந்த வீடு நம்மளோட சொந்தம், வீட்டுல இருக்கிற பொருளை மட்டும் தூக்கி போடுங்கன்னு அடியாளு கிட்ட சொல்ல, காவேரியோ அடியாளுங்களை அடிச்சு வெளில அனுப்பிடுறாங்க. பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் அங்க வந்துடுறாரு. பசுபதி சுமாரியா, ஏமா காவேரி நான் தான் நேத்தே சொல்லல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நீ பாட்டு எல்லாரும் போட்டு அடிக்கிற, மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டா என்ன நடக்கும் தெரியலன்னு மிரட்ட, காவேரியோ சார் நாங்க ஒண்ணும் பண்ணல, தான் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான், உன்னை விடாதீங்க சாருங்கிறாங்க. பசுபதியும் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு, சார் என் ஃப்ரெண்டு சந்தானம் இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துறான் சார்னு ஆதாரம் எல்லாம் காட்டி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. இதான் என்ன இப்ப சொல்ல நடந்தது.